வணக்கம், நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்று எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 25/7/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 6 மணிலிருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தை வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடும் எந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ நம்ம பூபதி அண்ணா பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி ஸோ கொண்டு வந்திருக்காருங்க இந்த காளை. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா 4 பல்லு. ஸோ நல்லா அற்புதமான ஒரு பிரீடுக்கு பயன்படுத்தக்கூடிய காளைங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா 75,000 விலை சொல்லியிருந்தாங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 75,000ங்க. ஸோ 4 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ நல்ல அற்புதமான ஒரு நாட்டு காளை தான். ஸோ சுள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுள்ளி சுத்தமெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கம்மியான விலை தான் சொல்லியிருக்காரு. ஒரு 75,000 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கக்கூடிய காளை. ஸோ ஒரு ஜோடி சரியான காளைங்க. ஸோ ஒரு காரி கலர் காளை, ஒரு மட்டி கலர் மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ 2 கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பாயிங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். பல்லு எவ்வளோ பல்லு வச்சுருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குங்க. 2 காளை கொண்டு வந்துருங்க. பல்லு 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 2 பல்லா? 2மேவா? ஸோ 2மே பார்த்தீங்கன்னா 2 பல்லு சொல்லியிருக்காங்க. 4 பல்லு 2 பல்லு. எந்த ஒரு மாடு இது? குடியாத்தம். எவ்வளோ சொல்லியிருக்கு ஜோடி? 130. ஸோ 1,30,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பல்லு 2 பல்லு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு மாடுங்க. ஸோ கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது கண்ணு மாடும். ஸோ கண்ணும் ஒரு காளை கண்ணு போட்டிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி. ஸோ சூப்பரான ஒரு ஜோடி வண்டி காளைங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லான மாடுதாங்க. ஸோ ஒரு செவள நிற காளை. ஸோ இந்த ஜோடி நல்லா அற்புதமான ஒரு ஜோடி தான். ஸோ வண்டிக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000 சொல்லியிருக்காங்க. இதை முன்ன பையனை அனுசரித்து வாங்கலாம். ஸோ ஒரு பொடை கண்ணுங்க, நாட்டு கண்ணு. நல்லா சூப்பராக இருக்குங்க. வளர்ப்பு கன்று தான். ஸோ காளை கண்ணு பாருங்கள், நல்லா அற்புதமான கண்ணு. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க இந்த கண்ணு. எந்த நேரமா கண்ணு இது? எந்த ஒரு பொம்மைக்கு? இது எத்தனை மாதம் கண்ணு இருக்கணும்? என்ன 6 மாதம். எவ்வளோ சொல்லி எவ்வளோ கேட்குறாங்க? நான் 12.5 கேட்டுன்னு இருக்கேன். ஸோ 12.5 கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ 12,500 ரூபாய்க்கு விலை.
கேட்டுன்னு இருக்காங்க. இந்த கன்று நல்ல சூப்பரான கன்று. ஸோ இங்கே ஒரு காளை ஒன்று ப்ரீடு காளை பார்த்தீங்கன்னா நல்லா சரியான காளை கொண்டு வந்து விற்பனையும் ஆகிட்டு இருக்குது. ஸோ வாணிமடி இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விற்பனையே முடிஞ்சிருக்கு. இந்த காது தலை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ நல்லா ஒரு ஹெவி சைஸ் ப்ரீடு காளைங்க. ஸோ இந்த பார்த்தாலே தெரியும் ஸோ எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. இல்லை சரியான மாடுங்க. ஸோ கொண்டையெல்லாம் பாருங்கள் சாஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஓங்கல் காளை, ஸோ அந்த காளை நல்ல பெரிய சைஸு காளை. ஸோ வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாட்டு பசுமாடு. ஸோ கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 40,000 சொல்லி பார்த்தீங்கன்னா 32,000 வரை இந்த கண்ணு மாடு கேட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ கண்ணு ஒரு காளை கண்ணை போட்டிருக்கேன். ஒரு மந்திரன எதுவுமே கேட்கணும். பாருங்க நல்லா சூப்பரா இருக்குங்க. ஒரு ஒயிட் போட கண்ணு. ஸோ மாடும் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு பொட மாடு கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் போட கண்ணை போட்டிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க நாட்டு பசு மாடு. பல்லு இது 4 பல்லு. எந்த ஊர் நீங்கள்? ஆண்டியப்பண்ணூர். ஸோ ஆண்டியப்பண்ணூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க 4 பல்லு. ஸோ கண்ணு மாடும் பாருங்கள். இந்த கண்ணு பாருங்கள் நல்லா ஒரு காளை கண்ணு, அற்புதமான கண்ணுங்க. ஸோ ஒரு காரி மட்டி கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பாயிங் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா அழகான ஒரு கண்ணு வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஒரு மேற்கு திக்காலைங்க ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க, வண்டி காளைங்க. ஸோ கேவி குப்பம் போதுங்க இந்த காளை. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டிக்காக தான் வாங்கியிருக்காங்க.
வியாபாரம் முடிஞ்சிச்சு. ஸோ எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு இல்லை. ஸோ காலை பாருங்கள். ஸோ ஒரு ஜோடி ஏறுக்காலை நம்ம மன்னன் கொண்டு வந்திருக்காருங்க வாணியம்படி. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல்லு. ஸோ 1,10,000 ரூபா சொல்கிற ஜோடி. ஸோ எதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம். ஸோ 4 பல்லு போட்டிருக்கு. 1,10,000 ரூபா சொல்கிறாருங்க இந்த ஜோடி. மாடு ஷைனிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நாட்டு பசுமாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பரான ஒரு பசுமாடு. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். என்ன பல்லு பல்லு கொஞ்சம் சொன்னேன்னா பல்லு 4 பல்லு சனி இருக்கா? எத்தனை மாதம் கொஞ்சம் சொன்னேன்னா 7 மாதம் ஆச்சு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 47. எவ்வளோ வந்தால் கொண்டுருவீங்க? 40. ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணனும் வியாபாரி தான். ஸோ வெள்ளைக்குட்டியாண்ணா? வெள்ளைக்குட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ 7 மாதம் சென மாடு கொண்டு வந்திருக்காரு. ஸோ 47,000 சொல்லி 40,000 ஃபைனல் பண்ணுறாருங்க இந்த நாட்டு பசுமாடு. இங்கே ஒரு ஜோடி மயில கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. வண்டி காலைங்க தான். ஸோ மாடு நல்லா ஓரளவுக்கு நல்லா ஹைட் இருக்கு பாருங்க. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி பல்லான மாடு தாங்க. இதெல்லாம் நம்ம காவலூர் போகிற வழியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஜோடி எருதுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உழவு காலை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு 3 காளைங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட்டு தாங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். எதுக்கு கேட்டு பார்ப்போம். ஏன்னா பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரி பல்லு. ஊர் பேர் அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆ ஆளாங்க தாண்டியா? ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? ஜோடி 75. ஸோ ஜோடி 75,000 சொல்லியிருக்காருங்க. நம்ம ஆலங்காயம் தாண்டி ஸோ கொண்டு வந்திருக்காங்க. ஆலங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த பசு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு மயில கலர் நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த பசு மாடு அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாரு, ஸோ அப்படியே எத்தனாவது கன்று போட்டிருக்கு, ஸோ பல்லு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ மாடெல்லாம் இது பார்த்திங்கன்னா ஷோக்கு நல்லா அற்புதமான மாடுங்க.
நான் அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரியா இருக்கு. போதும். கண்ணு போட்டிருக்கானா? இன்னும் கண்ணு போடல. செனை இருக்கா? செனை இருக்கா? எத்தனை மாதம் அப்படி சொல்லணும்? 9 மாதம். இப்படி போட்டால் இப்போ போட்டால் எத்தனை கண்ணு வந்து? 3வது கண்ணு. கறவை எப்படி எவ்வளோ வரும்? 30 லிட்டர் வருது. ஓகே 9 லிட்டரா? ஸோ 9 லிட்டரு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? ஸோ 65,000 சொல்லியிருக்காரு. 9 லிட்டர் கறவை இருக்குங்க. இப்போ போட்டால் 3வது ஈத்து மாடு. ஸோ நல்லா ஒரு ஜெர்சி மாடு, சினை மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்க. ஒரு சாக்லேட் நிறத்தில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு பார்த்தாலே தெரியும் நல்லா அற்புதமான மாடு. ஸோ மாடு நல்லா அற்புதமாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. நான் பல்ல இது அரைக்கடை. எந்த ஒரு மாடு இது? திருப்பத்தூர். சேனை எத்தனை மாதம்? சேனை எத்தனை மாதம் இருக்கு? குட்டி போகிற நாள் 8 நாள். இங்கே திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்லு சரி பல்லு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு 8 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ 70,000 கிட்ட வேலை சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சினை மாடு தான். ஸோ மாடும் வியாபாரம் நடந்துருக்கு. மற்ற பள்ளியிலேருந்து இந்த ஜெர்சி மாடை கொண்டு வந்திருக்காங்க. சார் ரேட் அப்படியே கேட்டு இருக்காங்க வியாபாரம். ஸோ தாத்தா கேட்டுன்னு இருக்காருங்க. ஸோ 6 பல்லு பசுமாடு. இன்னும் 1 மாதம் இருக்குங்க கண்ணு போட. இந்த பசுமாடு பார்த்தீங்கன்னா 50,000 ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ஒரு மயிலுக்கண்ணை பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா ஃபியூர் மயில் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ சூப்பரான கண்ணு. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க. போனா
ஸோ 2 கிடாரி கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஒரு ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. லென்த்து பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஸோ மாடும் கண்ணும் பார்த்தீங்கன்னா 70,000 வேலை சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் ஈத்து மாடு தாங்க. ஸோ தலைச்சி ஈத்து மாடு தான். சொன்னால் சூப்பராக இருக்குங்க. கன்று மாடும் 70,000 சொல்லியிருக்காங்க. ஒரு கன்று வாங்கியிருக்காங்க பாருங்களா, சூப்பரான ஒரு நாட்டு கன்று. அதனால் வளர்ப்பு கன்று தான். எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே எந்த ஊருக்கு போகுது கொஞ்சம் சொல்லலாம். புரியல. ஜாபரம். எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சிருக்குண்ணா? எவ்வளோ சொன்னாங்க? நீங்கள் எவ்வளோ? 17 15க்கு வாங்கியிருக்கு. வளர்ப்புக்கு போதா எப்படின்னா? வளர்ப்புக்கு. ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்கு 22,000 சொல்லி. ஸோ ஒரு 15,000க்கு வாங்கியிருக்காங்க இந்த கன்று. ஸோ நாட்டு கண்ணுங்க. ஸோ வளர்ப்புக்கு தான் இந்த கன்று போகுது பாருங்கள். சரியான கொம்புங்க. ஸோ வண்டி மாடு சரியான ஹைட்டு. ஸோ கொம்பு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கண்ணா ஒரு மாட்டுக்கும். ஸோ வண்டி மாடு தான். நல்லா பயங்கரமாக இருக்குங்க. வயசான மாடு ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ 1 லட்ச ரூபா சொன்னாங்க இந்த ஜோடி. இருபத்தி 5/7/2026ங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட வண்டி காளைங்க பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா காளைங்க தான். ஸோ வாரம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜோடி இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மயிலையில் தான் நிறைய கொண்டு வருவாங்க. ஸோ ரேட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,40,000, 1,60,000, 1,70,000. ஸோ அப்படி ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜோடியை நல்லா சூப்பராக கொண்டு வருவாங்க. ஸோ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க.
ஸோ ஒரு 6 ஜோடி இப்போ தாங்க அப்படியே இறக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஜோடிங்க. ஸோ ஹைட்டும் வெயிட்டும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கட்டி வச்சுருக்காங்க, விற்பனை ஆகிட்டு இருக்குது. வண்டி மாடு. ஸோ வண்டி மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க.